என் தங்கப்பிள்ளையே, இன்று நாக சதுர்த்தியினுடைய இந்த வியாழக்கிழமையில் இந்த வராகி சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் வந்து விட்டது என்பதனை உனக்கு உறக்கச் சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று விநாயக பெருமானை நீ வழிபட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, உனக்கு நாகத்தினால் ஏதேனும் தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் இன்று அவருக்கு நீ நல்லபடியாக வழிபாடுகளை செய்வாயானால் நிச்சயமாக அவரின் அருளையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லத்திலேயே அவருக்கு வழிபாடு செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியும். நாகரினுடைய தனிப்பட்ட புகைப்படம் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் நாகரை தாங்கிய எந்த ஒரு கடவுளின் புகைப்படம் உன்னிடத்தில் இருந்தாலும் அவர்களை வைத்து நீ வழிபடலாம். உதாரணத்திற்கு சிவபெருமானின் கழுத்தில் இருக்கின்றார் அல்லவா, அப்படி எந்த தெய்வங்களின் கழுத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவர்களிடத்தில் இவர்கள் நின்றாலே போதும் அந்த புகைப்படத்தை வைத்து நீ வழிபடலாம். என் பிள்ளையே, உனக்கு நான் இன்று இந்த விடியலை வெற்றி விடியலாக்க வந்திருக்கின்றேன். கண்டு கொள்ளாதவர்களிடத்தில் கண்ணீர் விடுவதிலும், உன்னிடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்காதவர்களிடத்தில் என் பிள்ளை நீ கத்தி கதறுவதிலும், உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களிடத்தில் நின்று விளக்கம் கேட்பதிலும், உன்னை யார் அள வைத்தார்களோ அவர்களிடத்திலேயே சென்று ஆறுதலை தேடுவதிலும், அலட்சியம் செய்பவர்களிடம் சென்று அன்பு காட்டுவதிலும், உதறி தள்ளியவர்களின் மீது உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. ஆனால் இதைத்தான் எல்லோருமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களிடத்தில் நீ பக்குவமாக நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இவர்களின் சூழ்ச்சிகள் எதுவும் உன் வாழ்க்கையில் எடுபடாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இடத்திற்கு இடம் அவனுக்கு தகுந்தபடி யார் மாற்றிக்கொள்கின்றானோ அவன்தான் இங்கு ஜெயித்து விடுகின்றான். ஏனென்றால் அவனுக்கு தேவை இது போன்ற ஒரு ஆள்தான் அல்லவா. பச்சோந்தி போல குணம் மாறுகின்றவன், இடத்திற்கு இடம் தன்னை மாற்றிக்கொள்கின்றவன் இங்கு பிழைத்து கொள்கின்றான். நம்மால் பிழைத்து கொள்ள முடியவில்லையே என்று நினைத்து என் பிள்ளை ஒரு நாளும் வருந்தாதே. அவனுக்கு கிடைத்திருப்பது நிலையான வெற்றி கிடையாது. ஒரு நாள் அவனினுடைய சாயம் வெளுத்து போகும். அன்று நிச்சயமாக அவன் உன்னை விட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவான் என்பதனை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் அதையெல்லாம் என் பிள்ளை கடந்துதான் போக வேண்டுமே தவிர மாறாக ஒரு நாளும் உன்னுடைய நேர்மைக்கு நீயே சோதனைகளை கொடுத்து விடாதே. என் பிள்ளையே, தொல்லையாக இருக்கக்கூடிய அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பது கிடையாது. நிச்சயமாக உன் வராகி நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். சில அன்பு எப்பொழுதும் உன்னை போட்டு பாடாய்படுத்தும். அந்த அன்பில் ஒரு நாளும் பொய் இல்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக அவர்களின் அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள். இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற நிரந்தரமான உறவு அதுவாக கூட இருக்கலாம். என் பிள்ளையை, நாக்கில் எலும்பு இல்லை என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா. என் தங்கமே, பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அவர்கள்தான் சொந்தம். அதனால் அதற்கான பாவத்தையும் அவர்கள்தான் தூக்கி சுமப்பார்கள். இது போன்றவர்களை எல்லாம் நினைத்து ஒரு நாளும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. பணத்தினால் வரக்கூடிய பாசம் பணம் இருக்கும் வரை மட்டும்தான். அழகினால் வரக்கூடிய பாசம் இளமை இருக்கும் வரை மட்டும்தான். எந்த ஒரு அன்பு குணத்தை கண்டு வருகின்றதோ, எந்த ஒரு அன்பு ஒருவரினுடைய உண்மையான குணத்திற்கு முழுமையான மதிப்பு கொடுக்கின்றதோ அந்த அன்பு மட்டும்தான் உயிர் இருக்கும் வரை உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன் உன்னுடைய கவலைகள் கூட நிரந்தரம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு இன்றும் நமக்கு வாழ்க்கை வெற்றியினை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விடியலை என் பிள்ளை நீ தொடங்க வேண்டும்.
வாழ்க்கை கொடுப்பது எப்பொழுதுமே நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் அந்த வாழ்க்கையை சரியாக உணரத் தொடங்கிவிட்டோம் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு வாழ்க்கையை நம் பக்கம் நாம் இழுத்து கொண்டு வந்து விடலாம். இவ்வளவுதானா என்று என் பிள்ளை நீயே சொல்லி வியக்கின்ற அளவிற்கு எல்லாமும் உனக்கு மாறிவிடும். நீ யாரிடம் உன்னுடைய இரகசியங்களை சொல்கின்றாயோ அவரிடத்தில் உன்னுடைய முழு சுதந்திரத்தையும் நீ இழந்து விட்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இரகசியங்கள் என்பது எதுவாக இருந்தாலும் அதை நீ சொல்லிவிட்ட பிறகு அது இரகசியம் கிடையாது. அதனால் எதை யாரிடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனத்தோடு இருக்க பழகு. உயிரில்லாத பணம்தான் உயிருள்ள மனிதர்களை உயிர் போகும் வரை வாட்டி வதைக்கின்றது. இந்த பணத்திற்காகத்தான் என் பிள்ளை இத்தனை ஓட்டம். பிரச்சனைகள் எல்லாமும் இதை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றது. தேவைக்கு அன்றி வெளியில் மற்றவர்கள் அந்த பணத்தை விட்டாலே இங்கு எல்லோருடைய பண தேவைகளுமே பூர்த்தியாகிவிடும். எல்லோருமே பதுக்கி வைப்பதனால்தான் இத்தனை பிரச்சனைகள். சரி, அதையெல்லாம் நம்மால் இனிமேல் சரி செய்ய முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். அதாவது எப்பொழுதுமே செலவு போக மீதியை நீ சேமிக்காதே, சேமிப்பு போக மீதியை நீ செலவு செய். அம்மா சொன்ன செய்தி உனக்கு புரிகின்றதா? முதலில் உன்னிடத்தில் வருகின்ற பணத்தில் ஒரு சிறு தொகையை சேமிப்பிற்காக எப்பொழுதுமே எடுத்து வைத்துக்கொள். அதன் பிறகு மீதமுள்ளதை நீ செலவு செய்யலாம், தைரியமாக செய்யலாம். ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு வகையான பணம் உன் கைகளில் நிச்சயமாக இருக்கின்றது. எதிர்காலத்திற்கு பயமில்லாமல் இருப்பதற்கு உன்னுடைய சேமிப்பு உனக்கு மிக பெரிய உதவி செய்யும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, தகுதிகள் எல்லாம் சிறைப்பட்டு நின்றுவிட்டால் திறமைகளுக்கு இங்கு மதிப்பிருக்காது. அதனால் உன்னுடைய தகுதி என்னவென்பதனை என் பிள்ளை நீ வெளிக்காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய திறமையை மற்றவர்களுக்கு உன்னால் உணர்த்த முடியும். ஆடுகின்ற ஆட்டம் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பதனை நினைவில் வைத்து கொண்டு யாருடைய ஆட்டத்தையும் கண்டு என் பிள்ளை நீ ஒதுங்காதே. யாருடைய ஆட்டமும் இந்த வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்யாது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக கூட்டத்தில் நிற்பது எளிமையான விஷயம்தான். தனியாக நிற்கத்தானே தைரியம் வேண்டும். அந்த தைரியம் உனக்குள் இருக்கின்றது என்று எண்ணி பெருமைப்பட்டுக்கொள். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைக்கின்றவனுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவனுக்கு வெற்றி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவனினுடைய புண்ணியத்தின் பலனாக கிடைக்கும். இந்த நொடி அவனுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் கிடைக்கும் பொழுதுதான் புரியும் நாம் என்னென்ன குணங்களை கொண்டிருந்தோம், நமக்கு எப்படி நல்ல விஷயங்கள் நடந்தது என்று. என் பிள்ளையே, தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள அடுத்தவனை கெட்டவனாக சித்தரிக்க துடிக்கின்ற உலகம் அல்லவா? இவர்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நல்லவர்கள் வேடத்தில் சுற்றி திரிய முடியாது. அதைத்தான் அம்மா இன்று உனக்கு ஆணித்தரமாக சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளையை, மனிதர்களை நம்பாதே. தேவைக்கு அன்றி இவர்களின் மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைக்காதே. ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் இவர்களோடு நீ நம்பிக்கை வைத்து பழக வேண்டும். என் பிள்ளையே, இந்த நாள் இந்த வராகி சொன்ன அதிர்ஷ்ட நாள் என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில பச்சோந்தி மனிதர்களையும் சில போலியான முகங்களையும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றவர்களையும் கட்டாயமாக நீ அடையாளம் கண்டுகொள்வாய். இவர்களை களைந்தெடுத்து விட்டாலே ராஜயோக நேரம் உன்னை தேடி தானாக வந்துவிடும். அம்மா சொன்ன இந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். சேமிப்பிற்கென்று ஒரு சிறு தொகையையாவது எடுத்து வைத்துவிட்டு உனக்கு எவ்வளவோ பிக்கல் புடுங்கல்கள் இருந்துவிட்டு போகட்டும். என் பிள்ளையை, ஒரு சிறு தொகையையாவது தனியாக எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு நீ செலவு செய்ய தொடங்கு. நிச்சயமாக இந்த சேமிப்பு ஒரு நாள் உன் வாழ்க்கையை உயர்த்தும். அன்று இந்த வராகி சொன்ன விஷயம் என்னவென்பதை உன்னால் உணர முடியும். அம்மா கட்டு கட்டாக பணத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க முடியாது. உன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் நீ பெறுகின்ற பணம்தான் உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.